ரைட். பணக்கொள்கை பணக்கொள்கையை வெளியிடுறது யாரு? ஆர்பி. அப்படின்னா என்ன? சொல்லி முடிங்க முழுசா. அறிக்கை வெளியிடுறாங்களா? எதுக்கு வெளியிடுறாங்க? ஒரே லைன்ல சொல்லுங்க பார்ப்போம். மக்கள் கையில் எவ்வளவு பணம் இருக்கணும் அப்படிங்கிறது. பணம் வீக்கத்தப்ப எப்படி இருக்கும்? பணம் எதோட அதிகமாக இருக்கும்? வெரி குட், அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணும்? அந்த பணத்தை குறைக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க? ரேட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஏற்றுவாங்க. ஓகேவா? சரி. அதே பணம் வாட்டத்தப்போ பண்டமன்று பணியோட அளவை விட மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தோட அளவு அதிகம் கம்மியாக இருக்கும். என்ன பண்ணணும்? மக்கள்கிட்ட பணத்தை கொடுக்கணும். அப்போ அந்த ரேட்டில் என்ன பண்ணுவாங்க? குறைப்பாங்க. வெரி குட். அதோட எஃபெக்ட் எல்லாமே நேற்றே பார்த்தோம். இன்னைக்கு எதை சொல்கிறாங்க அதையும் பார்ப்போம். அதில் அந்த பணக்கொள்கையில் இது ஒரு டைப். விரிவாக்க பணக்கொள்கை அல்லது மலிவு பணக்கொள்கை, சீப் மணி பாலிசி. சீப்னா என்ன அர்த்தம்? கம்மியான ரேட்டில். கரெக்டு தான், கம்மியான ரேட்டில் கிடைக்கும். என்ன கம்மியான ரேட்டாக இருக்கும்? எதுங்க கம்மியாக இருக்கும்? பொருளா? பணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், பொருளை போகிறீங்க. கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பணம் கிடைச்சாக்கா அதுக்கு பேர் என்னது? சீப் மணி பாலிசி. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைச்சிட்டானா என்ன ஆகும்? சீப்பாக கிடைக்குமா? கம்மி ரேட்டில் கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்? மக்கள்கிட்ட பணம் அதிகமாக இருக்கும். அதானது விரிவாக்க பணக்கொள்கை, எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி. வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது, நீங்கள் இன்னும் சிந்திக்கவே ஆரம்பிக்கல. சரியா? ரைட். குறைவான வட்டி விகிதத்தையும் வழக்கத்தை விட வேகமான பண அளிப்பையும் ஏற்படுத்துவது. அதானது விரிவாக்க பணக்கொள்கை. ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், பார்த்துக்குவோம். சரியா? அடுத்தது, இது பாரம்பரியமாக பொருளாதார நடையின் பின்னிறக்க காலத்தில். பொருளாதார பின்னிறக்குன்னா இது பணம் வாட்டம், அதை தான் சொல்லுவாங்க. ரெசஷன் அப்படிம்பாங்க தமிழில். இங்கிலீஷில் ரெசஷன் அப்படின்னா அது பொருள்லாம் இருக்கும், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்கும், மக்கள்கிட்ட பணம் இருக்காது வாங்கிறதுக்கு. பொருளாதார பின்னிறக்க காலத்தில் ஏற்படும். வேலை வாய்ப்பின்மைக்கு எதிராக எடுக்கப்படும். எப்போ வேலை இல்லாமல் போகும்? பண்டமன்று பணிகள் சப்ளை இருக்குது, வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க? உற்பத்தியை குறைப்பாங்க. உற்பத்தியை குறைச்சா என்ன ஆகும்? வேலை வாய்ப்பு குறைஞ்சிரும். வேலை வாய்ப்பு மட்டும் சொல்கிறான், லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷனுங்க. ஆனால் டிமாண்ட் என்ன ஆயிரும்? குறைஞ்சி போயிடும். அப்போ மக்கள் கையில் என்ன இருக்காது? பணம் இருக்காது. அப்போ ஃப்ரீயாக கடன் கொடுக்கும் பொழுது திரும்ப என்ன ஆகும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணி கடன் கொடுக்கும் பொழுது வாங்கி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ப்ரொடக்ஷன், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். அது ப்ரொடக்ஷன் பண்ணால் டிமாண்ட் ஃபார் லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் அதிகமாகும். மக்கள் கையில் பணம் போய் சேரும். பணத்தை எடுத்துகிட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க? வாங்கி பயன்படுத்தாங்க. வட்டி விகித குறைப்பு நடவடிக்கை தொழில் உற்பத்தியையும் வாணிபத்தையும் விரிவாக்கும். ரேட்டு குறைக்கிற, கம்மி ரேட்டில் கடன் கிடைக்குது, ஸோ தொழில் செய்கிறாங்க. இதனால் தொகு தேவை, அனைத்து பொருட்களுக்கான மற்றும் பணிகளுக்கான தேவை அதிகரித்து. அனைத்து பொருட்கள்லாம் புரியுதான்னு? இப்போ கேபிட்டல் பொருள்லாம் பார்த்தோம்ல, மூலதன பொருள், கன்சியூமர் நுகர்வோர் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சேர்த்து சொல்கிறாங்க. உள்நாட்டு உற்பத்தியில் கணக்கிடப்படும் குறுகிய கால வளர்ச்சியை தூண்டும். ஜிடிபியில் தானே கால்குலேட் பண்ணுவாங்க, அந்த பொருளாதார வளர்ச்சி அடையுதா இல்லையான்னு. இப்போ ப்ரொடக்ஷன் அதிகமாச்சுனாக்கா ஜிடிபி என்ன ஆகும்? அதிகமாகும். அதெல்லாம் பெரிய எங்கேயும் நடக்கலை, நம்மளை சுற்றியும் நடக்கிறது.
மேற்கூறியதற்கு எதிரான கருத்து என்னது? டியர் மணி. யாரை டியர்னு கூப்பிடுவோம்? மரியாதையானவங்களை. எப்போ மரியாதை கிடைக்கும்? கம்மி ரேட்டில் கிடச்சதுன்னா மதிக்க மாட்டான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தாக்கா, இப்போ நம்ம இதே வச்சுக்கோங்களே, ஃபீஸ்லாம் கம்மியாக இருக்கிறனால மதிக்க மாட்டேங்கிறானுங்க. அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணால் கொண்டு வருவாங்க. நம்ம தானே ஸ்கூலில் எவ்வளோ எல்கேஜிக்கு ஃபீஸ் கட்டுறீங்க? குழந்தைங்களுக்கெல்லாம் கட்டுறாங்க 40,000 எல்கேஜிக்கு. இங்கே எவ்வளோ கட்டுறீங்க? ஆனால் எவ்வளோ கற்றுக்குறீங்க? இங்கே தான் நீங்கள் ஒரிஜினல் கல்வியே, வெளியிலலாம் கிடையாது. எழுதப்படி கற்றுட்டு வந்திருக்கோம், அவ்வளோதான். அடித்து சொல்லுவேன் ஓப்பனாக. இங்கே தானே கற்றுக்குறோம். இது எல்லாமே இதெல்லாம் நம்மளை சுற்றி நடக்கிறது பாருங்கள். இப்போ தான் நியூஸ் பேப்பர் படிக்க படிக்க உங்களுக்கு நியூஸ் பேப்பர்லாம் புரியும். இதுக்கு முன்னால் ஏதோ ஒன்று பட்ஜெட்டுன்றான் இதுன்றான் போயிட்டே இருப்போம். கரெக்டாக தீபிகா? ஒத்துக்கங்க உண்மையை. அதுதான், வேறு வழியே இல்லை. என்ன காரணம்? நம்ம சீப்பாக கொடுக்குறோம். அது மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்தியாச்சுனாக்கா கடன் எப்படி கிடைக்கும்? அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ கடன் வாங்குறதோட அளவு என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும். மணி சப்ளை என்ன ஆகும்? குறையும். அப்போ என்ன ஆகுது? அதுக்கு பேர் சுருக்க பணக்கொள்கை. கான்ட்ராக்ஷனரி சுருக்கம், கான்ட்ராக்ட்ஸ் சுருங்குதல் அல்லது டியர் மணி பாலிசி. இந்த மாதிரி எப்போ எடுப்பாங்க? இந்த பாலிசி எப்போ வெளியிடுவாங்க? இதெல்லாம் கேள்வி. பண வைக்க தப்ப முடிஞ்சு போச்சு. கேள்வி இது. பழைய டிஎன்பிசி சொன்னால 2016க்கு முன்னே உள்ள கொஸ்டின்லாம் எடுத்து பாருங்கள். எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். கேட்பாங்க பணக்கொள்கையை வெளியிடுறது யார்? பணம் வாட்டத்தப்போ என்ன கொள்கையை வெளியிடுவாங்க? டியர் மணி பாலிசியா, சீப் மணி பாலிசியா? பணம் வாட்டத்தப்போ என்ன பண்ணுவாங்க? ஓகேவா? ரைட். குறுகிய கால வட்டி விகிதம் நடப்பு வட்டி விகிதத்தை அதிகப்படுத்துவது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த ரேட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அது மட்டும் இல்லை, நாங்கள் அந்த பார்த்தோம்ல, பேங்க் ரேட்டு, ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். பண அளிப்பினை குறைப்பது அல்லது சுருக்குவது. இது பொருளாதாரத்தின் குறுகிய கால வளர்ச்சியை குறைத்து பணவீக்கத்தை குறைப்பதாகும். சப்ளை கம்மியாயிருச்சுன்னா என்ன ஆகும்? ப்ரொடக்ஷன் கம்மியாயிரும். ப்ரொடக்ஷன் கம்மியாயிருச்சு அப்படின்னா மணியோட சப்ளை, ப்ரொடக்ஷன் கம்மியாயிரும். ப்ரொடக்ஷன் கம்மியானா என்ன ஆகும்? வருமானம் குறைஞ்சி போயிடும் மக்கள்கிட்ட. அப்போது பணவீக்கம் குறையும். சுருக்க பணக் கொள்கை வேலைவாய்ப்பின்மையை அதிகரித்து நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர்கள் கடன் வாங்குவதையும் செலவு செய்வதையும் குறைப்பதன் மூலம் பொருளாதாரத்தை பின்னோக்கி திருப்புவது. வேகமாக போயிட்டுருக்கு. ஏன் மக்கள்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது? ப்ரொடக்ஷன் நிறையா நடக்குது, அதனால் அவனுக்கு வருமானம் நிறையா வருது. ஸோ பொருளை வாங்குறதுல போட்டி ஏற்படுது, விலைவாசி ஏறுது, எல்லாம் நடக்கும். ஓகேவா? புரிஞ்சிருந்தால் அவ்வளோதான் வேலை. இதெல்லாம் எதுவுமே படிக்கக்கூடாது. புரிஞ்சு வச்சுருக்கோம். கொஸ்டின் கேட்குறான், ஆப்ஷன் 4 இருக்குது, அதில் எது வரும் டிக் பண்ணிட்டு வரணும். 2 பணவீக்கம், பண மந்தநிலை, ரெசஷன் அப்படிம்பாங்க, அல்லது டெப்ரெஷன், ஏதோ ஒன்று. ரெசஷன் பொருளாதாரம் மந்தமாக இருக்குது. பொருள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்கும், வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. இன்ஃப்ளேஷன் அப்படியே உள்ட்டா, நிறையா பணம் இருக்கும், ஃபண்டமெண்டல் பணி இருக்காது. சரியா? ஈஸியாக அந்த டைமில் பணம் கிடைக்கும், அப்புறம் தான் குறைப்பாங்க. சரியா? அதிகமாக பணம் கிடைச்சதுனால என்ன ஆகுது? உற்பத்தி பெருகுது, மக்களுக்கு வருவாய் பெருகுது, அதனால் என்ன ஆகுது? நுகர்வு அதிகமாக இருக்கும். நுகர்வு அதிகமாக இருந்தால் தான் என்ன ஆகும்? அதிக வருமானம் இருந்தால் தான் அதிக நுகர்வு இருக்கும். தொழிலெலாம் பெருகிட்டே போயிட்டே இருக்கும். அதிகமான பேருக்கு வேலை கிடச்சிச்சு, அதனால தான் மக்கள்கிட்ட நிறையா பணம்.
நிறையா பணம் இருந்தால் தான் நிறைய செலவு செய்வாங்க. நிறைய செலவு செய்கிறேன்னா நிறையானா நுகர்வு இருக்குன்னு அர்த்தம். பணம் வீக்கத்தப்போ அப்போ என்ன பண்ணும், கடன் பெறுவதை கடினமாக்கணும். அதுக்கு தான் அந்த ஸ்டெப் எடுப்பாங்க. இது சுச்சுவேஷன். அப்போ பணம் கடன் பெறுறதை குறைக்கணும். அப்போ எல்லாமே குறைஞ்சிட்டே வரும். அப்போ விலைவாசி ஏற்ற வேணா அவன் கம்மியாகும். அதே மந்த நிலையை போகும். கடன் கிடைக்க மாட்டேங்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், குறைக்கணும். அது ஆர்பிஐ எடுப்பாங்க, அதை விட்டுருக்கு. அந்த நிலையில் இப்போ கடன் கிடைக்கல, ஸோ தொழில் செய்யலை எவனும். அதனால் டிமாண்ட் ஃபார் லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் கம்மியாக இருக்கும். கம்மியாக இருந்தால் அவனுக்கு வருமானம் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். வருமானம் கம்மியாக இருந்தால் நுகர்வு எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். நுகர்வு கம்மியாக இருந்தாக்கா செலவு எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட். கடன் பெறுதல் கடிதம், நுகர்வோர் குறைவாக நுகர்வர், வியாபாரம் விரிவாக்கம் நடக்காது, வேலை இன்மை அதிகரிக்கும், உற்பத்தி குறையும். அப்போ தான் என்ன பண்ணுவான், கடன் கிடைக்கிறது எளிமையாக்குவான். அதுக்காக அவன் எடுக்கிற ஸ்டெப்பு என்னது, ஆர்பிஐ எடுக்கிற ஸ்டெப்பு தான் என்னது, கடன் பெறுறதை எளிமையாக்கணும். சரியா? அப்போ என்ன பாலிசியை ஃபாலோ பண்ணுவான், சீப் மணி பாலிசியை ஃபாலோ பண்ணி ரேட்டை குறைப்பான். எல்லாமே நான் ஒரு ரிவைவ் ஆகும். புரியுதா? ரைட். பணவியல் கொள்கையின் நோக்கங்கள், அப்ஜெக்டிவ்ஸ். என்ன நோக்கம், வறுமை இருக்கக்கூடாது, வேலை வாய்ப்பு இருக்கணும், ஜிடிபியும் அதே நேரத்தில் என்ன ஆகிடக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி காயினை ஊற்றுவாங்க. பொருளாதார அமைப்பில் சமநிலையை பேணுதல். அப்படின்னா என்னது சமநிலைனா, விலைவாசியும் ரொம்ப ஏறிடக்கூடாது, உற்பத்தியும் இருக்கணும், வேலை வாய்ப்பு இருக்கணும். அதாவது ஏன்னா விலைவாசி உயர்ந்தால் பணவீக்கத்தினால விலைவாசி உயர் யார் பாதிப்பா, அடித்தட்டு மக்கள் பாதிப்பான். பார்த்தோம் நேற்று, பார்த்தோமா? இதுதான் வறுமை கோடு, பாவர்ட்டி லைன். படத்துலேயே முடிஞ்சு. இங்கே இருப்பான் அவன்லாம் கோடீஸ்வரன், பெரிய பெரிய பணக்காரெலாம் இங்கே இருப்பான். அவன் விலைவாசி ஏறிச்சுனாக்கா வேணா அவனுக்கெல்லாம் ஒரு இதே இருக்காது, பொருட்டே இருக்காது, பணமே அவனுக்கு பாதிப்பே கிடையாது. இந்த இடத்துல இருக்கான் பாருங்க, இந்த மிடில் கிளாஸும் ஓகே, அப்பர் மிடில் கிளாஸ் கூட ஓகே, கொஞ்சம் பாதிப்பான். லோயர் மிடில் கிளாஸ் இருக்கான்ல, விலைவாசி ஏறிச்சுன்னா அவன் நுகரக்கூடிய பண்டத்தோட அளவுன்னா அவன் சடனாக குறைஞ்சிரும், இங்கேருந்து கீழே வந்துடுவான். இந்த வறுமை கோட்டுக்கு ஒட்டி மேலே இருக்கிறான்ல, அவன்லாம் எங்கே வந்துடுவான், திரும்ப கீழே வந்துடுவான். எதனால, விலைவாசி. சரியா? 100 ரூபா அவனுக்கு வருவாய், 50 ரூபா அரிசி விற்றுக்கிட்டு இருக்கும் பொழுது மிச்சம் 50 ரூபாய் மற்ற பொருள் வாங்குவான். இப்போ 70 ரூபா ஆயிடுச்சு அரிசி. சரியா? 20 ரூபா அதிகமாகிடுச்சா, அப்போ மற்ற பால் வாங்குறது அந்த பொருளை என்ன பண்ணிடுவான், கம்மி பண்ணிடுவான். அப்போ நுகரக்கூடிய பண்டத்தோட அளவு என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். அப்போ இந்த அடித்தட்டு மக்கள் பாதிப்பாங்க. ஆனால் வளர்ச்சி குறைந்த நாடுகளில் பொருளாதாரத்தில் இது இயக்க நிலையை ஏற்படுத்தி பொருளாதார விரிவாக்க ஏதுவான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டியுள்ளது. இயக்க நிலைன்னா தான் பணமும் சப்ளை ஆகணும், அப்போ தான் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துவான், பொருளாதாரம் வளரும். பொருளாதாரத்தில் மாற்றத்தினை ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்த கருவி. மந்தமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவான், சீப் மணி பாலிசியை ஃபாலோ பண்ணி ரிவைவ் ஆக வைப்பான். பணம் வீக்கமாக இருந்தால் என்ன பண்ணுவான், வேகத்தை குறைப்பான். அடுத்து பணவியல் கொள்கையின் குறிக்கோள்கள் என்னென்ன பண்ணும், நடுநிலைத்தன்மை. சும்மா புரிஞ்சிட்டு மட்டும் வாங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, விலைவாசி எப்படி இருக்கணும், ரொம்ப அதிகமாகிடக்கூடாது. பரிவர்த்தனை விகிதத்தில் நிலைத்தன்மை. எந்த பரிவர்த்தனைன்னு சொல்கிறான்னு தெரியல, பார்ப்போம். கதையை மட்டும் கேட்டுக்கோங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க தயவுசெய்து. விக்ஸ்டெட் ஹேயக் ராபர்ட்சன் இவங்க தான் அந்த நடுநிலைத்தன்மையை பற்றி பேசியிருக்காங்க.
அதை சொல்கிறானுங்க. சரி, அதை விட்டுருங்க. அதாவது ஒன்றும் கிடையாது. இப்போ பணவியல் கொள்கையினால் ஏற்றத்தாழ் மக்களிடையே பொருளாதார ஏற்றத்தாழ்வு அதிகமாகிடக்கூடாதுன்றாங்க. சரியா? பணக்காரனுக்கு மட்டும் கடன் கிடைக்கிறது அந்த மாதிரிலாம் அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, விட்டுருங்க. விகித நிலைத்தன்மை. பாருங்க, செலுத்து சமநிலை, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பார்த்தோமா? எங்கே பார்த்தோம்? சரி, செலுத்து சமநிலை, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பார்த்தோமா? வெளிநாட்டிலேருந்து கிடைச்ச ஃபாரின் கரன்சி, நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போனால் ஃபாரின் கரன்சி, அதானது பேலன்ஸ். இது தனியாக ஒரு பாடம் இருக்குது, அதை பார்ப்போம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் பார்ப்போம், அதை பற்றி பேசுகிறாங்க. சரியா? பன்னாட்டு வாணிபத்தில் இதையும் அப்புறம் பேசுவோம், பார்த்தீங்கன்னா புரியாது. விலை நிலைத்தன்மை, அதானது விலை பொருள் பண்டமற்ற பணிகளோட விலை என்ன இருக்கக்கூடாது, திடீர்னு வேகமாக உயரக்கூடாது, டேஞ்சர். இது அடித்தட்டு மக்கள் பாதிப்பாங்க. அவ்வளோதான். இது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. வரும். அதாவது விலை நிலைத்தன்மை என்பது நல்லா புரிஞ்சுக்கணும். விலை நிலைத்தன்மைனா விலை மாறாமல் இருக்கிறது, அதுவும் கிடையாது. ஸ்டாக்னேஷன், அதுவும் கிடையாது. மைல்டாக விலை ஏறிக்கிட்டே இருக்கணும், அது பேர் தானே அது விலை நிலைத்தன்மை. அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக விலை ஏறிக்கிட்டே இருந்தால் தான் அந்த பொருளாதாரம் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எப்போ விலை ஏறும்? டிமாண்ட் அதிகமாகும் பொழுது. ஓகேவா? இப்போ டிமாண்ட் அதிகமாகச்சுன்னா தான் என்ன பண்ணுவான்? ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுவான். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணால் தானே ஆகும் பண்டம் மற்றும் பணிகள், அதாவது டிமாண்ட் ஃபார் லேண்ட், லேபர், கேபிட்டல் அதிகமாகும். அப்போ மக்களுக்கு வருவாய் உயரும். திரும்ப மக்களுக்கு வருவாய் உயர்ந்தால் என்ன ஆகும்? அதிகமாக நுகருவான். அதிகமாக நுகரும் பொழுது டிமாண்ட் அதிகமாக இருக்கும். எதுக்கு? பண்டம் மற்றும் பணிக்கு. திரும்ப விலை ஏறும். சரியா? திரும்ப விலை ஏறினாக்க ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துவோம். ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தினா தான் என்ன ஆகும்? திரும்ப மக்களோட வருவாய் உயரும். அப்படியே சைக்கிள். அப்போ கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருக்கணும். அதை தான் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. 5% அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷன் 5%னால் போன வருஷம் இருந்ததோட இந்த வருஷம் 5 ரூபா விலை உயர்ந்திருக்குன்னு அர்த்தம். இன்ஃப்ளேஷன் 20%ன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் டேஞ்சரு. போன வருஷத்தோட இந்த வருஷம் 20 ரூபா அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். அது ஜிம்பாவே எங்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்ஃப்ளேஷன் ஆயிரக்கணக்கில் இருக்கும். எவ்வளோ இருக்குது? 635%. அப்போ போன வருஷம் ₹1 ஒரு பொருள் வாங்கினான்னா இந்த வருஷம் எவ்வளோ வாங்குறான்? 6 மடங்கு அதிகமாகிடும். 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு வாங்குறான். போன வருஷம் 100 ரூபாய்க்கு வாங்கினான்னு வச்சுக்கோங்க,
இந்த வருஷம் 6 மடங்கு அதிகப்படுத்துங்க, 700 சில்லற. அந்த மாதிரி சரியா? பர்சன்டேஜ் 635.31%. அப்படி இருக்கக்கூடாது சரியா? மைல்டாக இருக்கணும். ஒரு மிதமான விலையேற்றம் என்பது பொருளாதார வளர்ச்சியின் ஊக்க சக்தியாக இருக்கும். இப்போ நான் சொன்னது தான் ஊக்கசக்தி. இந்த மிதமான விலையேற்றம் என்பது கிட்டத்தட்ட நிலையான விலையின் பெரும்பாலான பண்புகளையும் தன்னகத்தே கொண்டதாக இருக்கும். தேவையில்லை. அடுத்து முழு வேலைவாய்ப்பு, எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கணும். இது பார்த்துக்கோங்க. வேலைவாய்ப்பு, வட்டி, பணத்திற்கான பொது கோட்பாடு என்ற ஜேஎம் கீன்ஸ் இருக்குல்லையே, அவரோட நூல். பணவியல் கோட்பாடுனுடைய நோக்கமே என்னது? வேலை வாய்ப்பு கிடைக்கணும். ரேட்டை குறைச்ச மக்கள்கிட்ட பணம் அதிகமாக போனாக்கா வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? அதை வாங்கி முதலீட்டாளர் புது பிளான்ட் உருவாக்குவான். அப்போ டிமாண்ட் ஃபார் லேண்ட் லேபர் கேபிட்டல் அதிகமாகும். அப்போ மக்களுக்கு வருவாய் உயரும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். சரியா? ரைட். பொருளாதார வளர்ச்சி இது நடந்துச்சு அப்படின்னாக்க என்ன ஆகும்? பொருளாதார ஜிடிபி உயர்ந்துக்கிட்டே இருக்கும். வேலைவாய்ப்பு பெருக பெருக மக்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய பணத்தோட அளவு என்ன ஆகும்? அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ இன்னொரு இதுன்னு சொல்கிறேன். ஒன்று 10 பேர் இருக்காங்க ஒரு சமூகத்தில், அவனுக்கு வேலை கிடைக்குது. அவனுக்கு இன்றைக்கி 100 ரூபா வந்துச்சு, நாளைக்கு 110 ரூபா கிடைக்குது. பொருளாதாரம் வளருதா? அதே 10 பேர் வேலை செஞ்சிட்டுனா இவ்வளவு. இன்றைக்கி 2 பேர்த்துக்கு எக்ஸ்ட்ரா வேலை கிடச்சிருச்சு. அப்போ என்ன ஆகும்? இன்னொரு 20 ரூபா ஆட் ஆகும். அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 130 ரூபா. இப்போ வேலை வாய்ப்பு பெருக பெருக ஜிடிபி என்ன ஆகும்? அதிகமாகிட்டே போகும். அப்போ நிறையா வருமானம் வருதா? அப்போது நேற்று 100 ரூபா செலவு பண்ணிகிட்டு இருந்தானுங்க இந்திய மக்கள் எல்லோரும் சேர்ந்து. இன்றைக்கி 130 ரூபா. அப்போ 30 ரூபாய்க்கு என்ன பண்ணணும்? நம்ம அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணணும் இல்லையா? அப்போ நான் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறேன்னா யூனிட் எடுத்து போடணும். யூனிட் போட்டாக்கா டிமாண்ட் ஃபார் லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் அதிகமாகும். அது ஒரு சைக்கிள். ஆனால் சாதாரண விஷயம், இது சாதாரண விஷயம். என்னவா பேசுங்க, நீங்களே பேசிடுங்க, கிளாஸில் இருக்கு. இந்த பொருளாதார வளர்ச்சி அதான் சொல்லியிருப்பேன் நடத்தும் பொழுதே. ஃபினான்சியல் சிஸ்டம் ரொம்ப முக்கியம் பொருளாதாரத்துக்கு. ரியல் பர் கேபிட்டா. ரியல் பர் கேபிட்டானாக்கா அதான் சொல்லியிருப்பேன். இன்கம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நீங்கள் எவ்வளோ பணம் வாங்கின வருவாய். நேற்று 1000 ரூபா சம்பளம் வாங்கினேன் போன மாதம், இந்த மாதம் 1500 ரூபா சம்பாதிக்கிறேன். இது வந்துட்டு உண்மையான வருவாய் பணத்தில். சரி, உண்மையான வருவாய். இது வருவாய் ஜஸ்ட்டு. அதே உண்மை வருவாய்னா என்ன சார்? ரியல் இன்கம். நான் நேற்று எத்தனை நம்பர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸை கன்சியூம் பண்ணேன், இன்றைக்கி எவ்வளோ கன்சியூம் பண்ணேன்னு பார்த்தோன்னா என்னது? அதுக்கு பேர் உண்மை வருவாய். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். நேற்று பண்டம் மற்றும் பணிகளோட விலை 100 ரூபாயாக இருந்துச்சு போன மாதம். என்கிட்ட எவ்வளோ இன்கம் வந்துச்சு? 1000 ரூபா. அப்போ நான் எத்தனை யூனிட்டு கன்சியூம் பண்ணியிருப்பேன்? 10 யூனிட் கன்சியூம் பண்ணியிருப்பேன். அதே இன்றைக்கி எனக்கு வருவாய் 1500. ஓகேவா? வருவாய் உயர்ந்திருக்கா இல்லையா? உயர்ந்திருக்கு. பட் உண்மை வருவாய் பாருங்கள், 200 ரூபாயாக இருக்குது ஒரு யூனிட்டினுடைய ப்ரைஸு. சரியா? அப்போ நான் எத்தனை யூனிட் நான் கன்சியூம் பண்ணியிருக்கலாம்? 7, 7.5. வருவாய் உயர்ந்தது, ஆனால் உண்மை வருவாய் என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சி போச்சு. புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ உண்மை வருவாய்னா என்ன அர்த்தம்?
நீ எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் கன்சியூம் பண்ணியிருக்க, சரியா? அது வந்து உண்மை வருவாய். அப்போ விலை ஏறுதுங்கிறதுனால உனக்கு சம்பளம் ஏறுச்சு அப்படின்னாக்கா உனக்கு வாழ்க்கை தரம் உயர்ந்ததுன்னு அர்த்தம் கிடையாது. அதுதான் இதில் குறிக்குது. இன்ஃப்ளேஷன் எஃபெக்டை பார்க்கணும். அப்போ வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கா இல்லையான்னு எதை வச்சு பார்க்கணும்? நீ கன்சியூம் பண்ண கூட்ஸு நேற்று போன வருஷம் 10 யூனிட் கன்சியூம் பண்ணியா, இந்த வருஷம் 1 யூனிட் அதிகமாக கன்சியூம் பண்ணியிருக்கணும். சார் அதே அளவு தான் சார் வச்சு சாப்பிட முடியும், வயசாக சாப்பிட்றது குறைஞ்சிடும் சார், அந்த இது கிடையாது. நீ பயன்படுத்துகிற கூட்ஸ் இருக்குல்ல, நேற்று ஒரு சைக்கிள் வச்சுருந்தா இந்த வருஷம் என்ன அது பைக் வச்சுருக்க, அந்த மாதிரி புரிஞ்சுதா? நேற்று 2 நேரம் சாப்பிட்டா இன்றைக்கி 3 நேரம் சாப்பிட்ற, அந்த மாதிரி. இல்லை அந்நிய செலாவணி சம்மந்தமானது. இப்போ என்னாச்சு, இந்தியாவோட டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு என்ன ஆயிருக்கு? இப்போ அதிகமாகிட்டு இருக்கா? குறைஞ்சி போச்சு. முந்தானத்து போன வருஷம் 70 ரூபா 75 ரூபாய்க்கு ஒரு டாலர் கிடச்சிது. இப்போ எவ்வளவு? 87 ரூபாய்க்கு போயிடுச்சு. வரலாறு காணாத அளவுக்கு ப்ரைஸ் உயர்ந்துச்சு. அப்படின்னா அர்த்தம் பணத்தோட மதிப்பு குறைஞ்சி போச்சு. ஏன்னா போன வருஷம் 75 ரூபா கொடுத்தப்பயே என்னாச்சு, ஒரு டாலர் கிடைச்சிது. இப்போ எவ்வளோ கொடுத்தா தான் கிடைக்குது? என்ன காரணம்? எப்படி கம்மியாச்சு? ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு ஆர்பிஐ கிட்ட. சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு பணம் குறைஞ்சி போச்சு. வெரி குட். எப்படி குறைஞ்சிது? வெரி குட், வெரி குட், சூப்பர். அவ்வளோதான், அதுதான் இவர் சொன்னார். எக்ஸ்போர்ட் எவ்வளோ பண்ணியிருக்கான்? $1000 எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கான். அப்படின்னா நான் பணம் உள்ளே வருமா வெளியில் போகுமா? ஜீவிதா, எக்ஸ்போர்ட்டு $1000 பண்ணியிருக்கான். பணம் என்ன ஆகும்? உள்ளார வரும். வெரி குட். அதே இம்போர்ட்டு $1500. அப்போ அளிப்பு எவ்வளோ? $? அளிப்பு வெறும் 1000 தான். டிமாண்ட் ஃபார் $, எவ்வளவு? 1500. அப்போ டாலர் வாங்குறதுக்கு என்ன பண்ணுவான்? போட்டி போடுவான். அப்போ போட்டி போட்டால் என்ன ஆகும்? விலை ஏறும். சரியா? அப்போ அதிக விலையை கொடுக்கணும். இந்திய ரூபாவோட மதிப்பு என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும். அப்படிதான் அது நடக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க? எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்தணும். எப்படி எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்தணும்? அதை தாங்க எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்தணும். அதுதான் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும். ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தினா போதாது. உன் பொருளை வெளிநாட்டுக்காரன் நிறைய பேர் வாங்கணும் அப்படின்னாக்கா, நீ அவனோட அட்வான்ஸ்டு ஒரு பொருளை தயாரித்தாதான் என்ன பண்ணுவான்? வாங்குவான். அட்வான்ஸ் பொருளை எப்போ தயாரிக்க முடியும்? அதுதான் நீ முதல்ல புரிஞ்சு படிச்சினா தான் புது பொருளை அட்வான்ஸ்டு தயாரிக்க முடியும். அப்போ உலக நாட்டோட நீ அட்வான்ஸ்டு பொருளை தயாரிச்சின்னா உன் பொருளை வாங்க போகிறான். அப்போ உன் பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாகும். அப்போ உன் பொருளோட விலை என்ன ஆகும்? இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அதிகமாகும். உன் பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாகனாக்கா யாருக்கு வருவாய் அதிகமாகும்? நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வருவாய் அதிகமாகும். அப்படி தான் ஒரு நாடு வளர்ந்த நாடாக மாற முடியும். இவன் படிக்காத, ஸ்கூலுக்கு போக விடாமல் எல்லாம் தடுக்கிறானுங்க, அங்கங்கே பிரேக் அடித்து துரத்தி விட்றானுங்க, போகாதன்றான். படிக்கிறது எப்படி? ஏட்டு சுரக்கை கறிக்கு உதவான்னு சொல்லியே படிக்க வைக்கிறானுங்க. ஸ்கூல் காலேஜுக்கு போய் ஒரு வித்தியாசமான ஜந்துக்கள் மனிதர் இதில் உருவாக்கி வச்சுருக்கானுங்க நம்மளை. அதான் சொல்லுவேன், சின்ன பல்பு அது எப்படி எரியுது? எலக்ட்ரிசிட்டினா என்னன்னே தெரில. ஒரு சிப்பு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டு க்ளோஸ் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. தெரில. அந்த எல்இடி பல்பு நம்ம இங்கே தயாரிச்சா தான்
தரமாக தயாரிச்சுன்னா உலகம் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நீ. ஆனால் அது கூட நமக்கு தெரியல. யார் அது? சரியா? அப்போ தான் வந்துட்டு நம்மளோட பணத்தோட மதிப்புனா டாலருக்கு அணி செலவணிக மதிப்பு உயரும். அது நடக்கவே இல்லைங்க. வெறுமை வெட்டி பீத்து இனிமேலாம் நாங்கள் ரா மெட்டீரியல் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம், வாயை பேசினா போதுமா? அதுக்கு இங்கே ஒன்றும் மூளையே இல்லையே. பிரைம் மினிஸ்டர் சொன்னார் அன்றைக்கி ரா மெட்டீரியல் இனிமேல் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஏன்னாக்கா இங்கே பாருங்கள், அது ஒன்று. சரி, அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல புரிஞ்சு படிக்க வைக்கணும். எல்லாம் மனப்பாடம் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் கேட்டால் இங்கிலீஷ் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டால் தெரியாது யாருக்கும். இப்போதைக்கு இது நம்ம பொருளாதாரம்லாம் ஒன்றும் விளங்குற மாதிரி தெரில எனக்கு. சரியா? ஜப்பான் நாட்டுக்காரன் பொருள் பாருங்கள், காஸ்ட்லி உலகத்துலேயே. ஏன்? அவன் பொருளுக்கு டிமாண்ட் அதிகம். அவன் அடுத்த லெவலில் என்ன பண்ணியிருக்கான்? அட்வான்ஸ்டாக இருக்கான். அப்போ இங்கே எஜுகேஷன் சிஸ்டம் மாறினா தான் சரியாகும். மாறினா ஒன்றும் இல்லை, புக்கெல்லாம் மாற்றுறது கிடையாது. அந்த புக்கில் இருக்கிறத புரிஞ்சு படித்தா வேலை முடிஞ்சு போச்சு. புரிய வைக்கணும் ஸ்டூடெண்ட்டுக்கு, புரிய வைக்கணும் ஸ்கூலில். சரி, அப்போ தான் வந்து என்ன ஆகும்? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பேலன்ஸ் ஆகும். எது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்? செலுத்து சமநிலை. இது வந்து இது சாதகமான செலுத்து சமநிலையா பாதகமானதா? நமக்கு நம்ம நாட்டுக்கு பாதகமானது. அதுக்கு ரேட் அதிகமாகும், கடன் வாங்கணும் எல்லாம். அதே அப்படியே உள்டாவாக இருக்குது. $1000 எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் இறக்குமதி பண்ணது 500 தான். இது வந்து என்னது? சாதகமானது. எப்போ இது நடக்கும்? உலகத்தில் அட்வான்ஸ்டு பொருளை நம்ம தயாரிக்கணும், வேல்யூபிளான பொருளை இங்கே தயாரிக்கணும். அது வெளிநாட்டு மக்களுக்கு தெரிஞ்சுன்னா நம்மக்கிட்ட இருந்து வாங்குவோம். அப்போ தான் இது நடக்கும். இன்னொன்று, நம்ம நாட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் மோஸ்ட்லி என்னவாக இருக்கணும்? நம்ம நாட்டிலே ப்ரொடக்ஷன் ஆகிருக்கணும். சரியா? செகண்டரி கூட்ஸ் ப்ரொடக்ஷனை எக்ஸ்போர்ட்டாக அதிகப்படுத்தணும். செகண்டரி கூட்ஸ்னால் எது? இரண்டாம் நிலை பொருள். செகண்டரி கூட்ஸ் இரண்டாம் நிலை தொழில் இருக்குல்ல, அங்கே ப்ரொடக்ஷன் ஆகலாம் செகண்டரி கூட்ஸ். செகண்டரி செக்டார் இரண்டாம் நிலை தொழில் எது? மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக மாற்றி அனுப்புறது, அதுதான் அது. முதல் நிலை பிரைமரி கூட்ஸ். இப்போ பாருங்கள், இரும்பு தாது வெட்டி எடுக்கிறேன், இரும்பு தாதை 1 லட்ச ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். அமெரிக்காக்காரன் வாங்கிட்டு போகிறான். 1 லட்ச ரூபாய்க்கு இரும்பு தாதை எடுத்துகிட்டு போய் அதை உருக்கி இரும்பாக மாற்றி கார் தயாரித்து கொண்டு வந்து நம்ம ஊரில் விற்கிறான். ஆடிக்காரு அமாவாசைக்காரன் ஏதோ ஒன்று 50 லட்ச ரூபாய்க்கு விற்கிறான். நமக்கு வருமானம் எவ்வளவு அந்த 50 லட்ச ரூபாயில்? ரா மெட்டீரியல் கொடுத்தாலும் அந்த 1 லட்ச ரூபா தான். அதே பொருளை ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றி அட்வான்ஸ்டு ஒரு காரை கொண்டு வந்து நிறுத்துகிறான் 50 லட்ச ரூபாய்க்கு. அவன் நாட்டுக்கு எவ்வளோ வருவாய்? 49. அவன் நாட்டுக்குன்னா யாருக்கு? அங்கே கவர்மெண்ட்டு கிடையாது, நாடுனா கவர்மெண்ட்டு கிடையாது. அது ஒரு டுபாகூர், மக்களுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒன்று. அது புரிஞ்சுக்கங்க, அந்த நாட்டு மக்களுக்கு. புரியுதா? அதனால தான் பணக்காரனாக இருக்கு. அப்போ நம்ம மாறணும், என்ன பண்ணணும்? செகண்டரி செக்டார் ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்தணும். சரியா? காரு, மெஷினு இதெல்லாம் இருக்குல்ல, வாகனங்கள் எல்லாத்துலேயும் டிவி, மிக்சி, கிரைண்டரு எல்லாமே என்னது? செகண்டரி குட்ஸ் தான், செகண்டரி செக்டார். அதோட ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும். எப்போ அதிகமாகும்? அறிவு புரிஞ்சு படித்தாதான் அடுத்த ப்ராடக்டை. நம்ம ஒன்லி கன்சியூமராக இருக்கிறோம், அவன்கிட்ட போய் வேலை செய்கிறோம், அவன் பொருளை வாங்கிட்டு வந்து நுகர்றோம். அதுதான் பிரச்சனை. செலுத்து சமநிலை எப்படி இருக்குது? நமக்கு பாதகமாக உள்ளது. சாதகமாக எப்போ மாறும்? உலகத்துலேயும் அதிகமான இளைஞர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டு இளைஞர்களையும் சேர்த்துனாலும் இந்தியாவில் தான் இளைஞர்கள் அதிகம். 70 கோடி பேர் இருக்கான், 10% உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த மக்களில். அதான் பாப்புலேஷன் டிவைட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவுக்கு. ஏன்னா அதிகமான இளைஞர்கள் இருக்காங்க. சரியா? ரைட். அப்போ தான் அது நடக்கும். அதை பற்றி பேசுகிறாங்க, அவ்வளோதான். இதை விட்டுவாங்க. அங்கே கேள்வி கேட்குறத ஆன்சர் வருவாங்க. ஏதோ முன்னேற்றமா? பேங்கிங் வந்துருச்சா? ஆமாம் வந்துருச்சு. எலக்ட்ரானிக் பேங்கிங்.
எலக்ட்ரானிக்னா என்னது? எலக்ட்ரானிக், எலக்ட்ரிசிட்டி நேற்றானே பார்த்தோம். எலக்ட்ரானுடைய ஓட்டம் அதான் ஆமாம். அதில் ஆன்லைன் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. இணைய வங்கி, நிகழ்நிலை. ஆன்லைனு பேர் என்னவா? நிகழ்நிலை. ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாமா இப்போது? பிரான்ச் பேங்கிங் போய் இப்போ என்ன ஆயிடுச்சு? ஆன்ல கோர் பேங்கிங் வந்துருச்சு. இந்த பிரான்ச்சுக்கு தான் நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை. சேலத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீ எங்கே வேணாலும் போய் யூஸ் பண்ணிக்கலாமா? இல்லை ஆன்லைன் பேங்கிங் தான் ட்ரான்சாக்ஷன். சேலத்தில் அக்கௌண்ட் இருக்குது, சிங்கப்பூர்லேருந்து பணம் மாற்றலாம் நான் அமெரிக்காவுக்கு. எதனால்? ஆன்லைன் பேங்க். விர்ச்சுவல் பேங்கிங் எல்லாமே ஆன்லைன் பேங்கிங் தான். அதுவும் விர்ச்சுவல் மெய்நிகர், விர்ச்சுவல், மெய்நிகர் வார்த்தையே அர்த்தம் இருக்குது பாருங்கள். என்ன அர்த்தம்? இது என்ன சொல்லுது பாருங்கள். மெய்நிகர்னா என்ன அர்த்தம்? மெய்னா உண்மை, நிகர்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நிகரானது அப்படின்னு அர்த்தம். உண்மையாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் உண்மை இல்லை, அதான் மெய் நிகர். விர்ச்சுவல் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம். மானிட்டர் இருக்காது. இந்த சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, திடீர்னு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஓப்பன் ஆகிக்கும், அதான் விர்ச்சுவல் ஸ்க்ரீன். ஒரிஜினல் தொடலாம் முடியாது. அதிலேருந்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட், நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கேட்பாங்க. என்னென்னு கேட்பாங்க பார்த்துங்க. இதெல்லாம் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனில் யாருக்கா பேமெண்ட் பண்ணணும். இப்போ போய் ஆன்லைனில் போய் அதுதான் இப்போ தான் யூபிஐ வந்துருச்சு. யூபிஐக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம். கேள்வி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு தானே பார்த்தோம், மாறிடுச்சு. அடுத்த செகண்டே ட்ரான்ஸ்ஃபர் அது இதோட முன்னாடி இதெல்லாம் ஆர்டிஜிஎஸ். அதேமாதிரி உங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட்டை இன்டர்நெட்டில் ஓப்பன் பண்ணி யாருக்கு அனுப்பணுமோ அவன் பேரை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்பணும். யூபிஐக்கெலாம் முன்னாடி அது போயிடும், உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதே நெஃப்ட்னாக்க உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட டைமில் இப்போ நான் போய் அனுப்பிட்டேன், நெஃப்ட் பண்ணிட்டேன், ஒருத்தருக்கு 1000 ரூபா அனுப்பணும்னு சொல்லிட்டு, உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவான், என்னோடய எஸ்பிஐயா அங்கே வந்துட்டு ஒருத்தன் உட்காந்து என்ன பண்ணுவான், என்னைய மாதிரி நிறைய பேர் பணம் நெஃப்ட் பண்ணியிருப்பாங்க வேறவங்களுக்கு யாருக்கோ ஒரு ட்ரான்சாக்ஷன். அவன் ஓகே கொடுத்தவொடனே எல்லா அமௌண்ட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்காக வச்சுருப்பான், இல்லை ஆள் மேனுவலாக பண்ணுவான். இது உடனே செட்டில் ஆகாது, ரியல் டைம். இது வந்து செட்டில் ஆகும் அடுத்த செகண்ட். யூபிஐயில் போட்டிங்கன்னா போயிடுறதுல அடுத்த செகண்டு அந்த மாதிரி. இது மற்றொரு வங்கியினுடைய எந்த ஒரு கிளை கணக்கு வைத்திருக்கும் மற்றொரு வாடிக்கையாளருக்கு பணத்தை என்ன பண்ணலாம், விரைவாக அனுப்பலாம். டெல்லியில் எங்கே வேணாலும் அனுப்ப முடியும். ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட். ஆர்டிஜிஎஸ்னா என்னது? ரியல் டைம். இதெல்லாம் பழைய கதையாகி போச்சு. யூபிஐ வந்தோடனே இதெல்லாம் சும்மா பழைய கதை. அதெல்லாம் யாருமே இதெல்லாம் கேள்விப்பட்டு, நெஃப்ட் வேணால் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆர்டிஜிஎஸ்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதுவுமே இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. கேள்விப்பட்டிருப்பீங்க, யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாம் நெட் பேங்கிங் வந்தோடனே விர்ச்சுவல் பேங்கிங். தேசிய மின்னணு வழி பண பரிவர்த்தனை, நெஃப்ட், நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். வலைதள இணைப்பின், வலைதளம்னா என்னது? இன்டர்நெட், அதான் வலைதளம். இன்டர்நெட். பாருங்க, அரை மணிக்கு ஒரு முறையான தொகுப்பு பணவர்த்தனையை மேற்கொள்கிறது. நான் 1 மணி நேரமாக டைமிங் சொன்னால 1 மணி நேரம் 2 மணி நேரமான்ட்டு அரை மணி நேரம். இப்போ 12:30க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். இப்போ நம்ம போட்டிருந்தோம்னா என்ன ஆகும், சாரி 11:30க்கு 12க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்.
ஹாஃப்-அன்-ஹவருக்கு ஒன்று. காலை 8 மணி முதல் இரவு 7 மணி வரை மொத்தம் 23 தொகுப்புகளாக நடைபெறுமா. அதான் பழைய கதை. இதெல்லாம் வந்துட்டு ஆர்பிஐனுடைய டைரக்ட் கண்ட்ரோலில் நடக்குதாமா. நெஃப்ட்டும் ஆர்டிஜிஎஸும். என்ன சொல்கிறான் தெரியுதா? 6:30லேருந்து 7க்குள்ளே நீங்கள் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. சாயந்தரம் ஒன்று 7 மணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகும். இல்லை அடுத்த நாள் காலையில் தான் போகும். தேசிய மின்னணு வழி நிகழ்நேர பெருந்திரள் தீர்வுகள் அப்படின்னா என்னன்னு சொல்கிறான்? தொகுப்பாக பரிமாற்றம் செய்யப்படுகிறது, தாமதமாகும். தொகுப்பான புரியுதா? எஸ்பிஐயில் மெயின் பிரான்ச்சில் நான் இப்போ 1000 ரூபா ஒருத்தனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் என்னோடது. அது மாதிரி அந்த மாதிரி மெயின் பிரான்ச்சில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். ஒரு 100-200 பேர் இந்த ஹாஃப்-அன்-ஹவரில் பணம் யாருக்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் போய் லைனில் நின்றுக்கிட்டே இருக்கும். 1000 பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான், நின்றுக்கிட்டே இருக்கும். கரெக்டாக 12 மணிக்கு என்ன ஆகும்? டான்னு இந்த 1000 டிரான்சாக்ஷனும் பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அது எஸ்பிஐயில் தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. எஸ்பிஐலேருந்து ஐசிஐசிக்கு அனுப்பலாம், கனரா பேங்க் அனுப்பலாம், ஆக்சிஸ் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். இது யாரோட முன்னிலையில் நடக்குது? ஆர்பிஐ. இதே அடுத்து நீங்கள் அனுப்பும் பொழுதே ரியலாக நடந்துடும். அதுதான் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். அரை மணி நேரம்லாம் வெயிட் பண்ணாது, அது பாட்டில் போயிடும். காலை 8 மணி முதல் மாலை 6:30 வரை. அப்போ மட்டும்தான் நடக்கும். சரியா? அதே மாதிரி சனிக்கிழமைனா 12:30 வரைக்கும் தான் நடக்குமா. பழைய கதை. இப்போது குறைந்தபட்ச அளவு கிடையாது, எவ்வளோ வேணாலும் அனுப்பலாம். அதில் குறைந்தபட்ச அளவு 1 ரூபா கூட அனுப்பலாம், எல்லாம் பண்ணலாம். ஐயோ தப்பாக போட்டிருக்காம்பா. குறைந்தபட்சம் இல்லை, அதிகபட்சம். மேக்ஸிமம். கோயிலுங்க இன்னையும் புக்குன்னு வச்சுருக்கிறானுங்க. நோ மினிமம் லிமிட்டு. இதுலேயும் 1 ரூபா அனுப்பலாம், தப்பே கிடையாது. மேக்ஸிமம் லிமிட் தான் போடணும். 2 lakhs மினிமம் கிடையாது, மேக்ஸிமம். மேக்ஸிமம் மாற்றிக்கங்க. ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின். ஏடிஎம் இருக்குல்ல, ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின். நீங்கள் வச்சுருக்கீங்களா கார்டு? அது பேர் என்னது? ஏடிஎம் கம் டெபிட் கார்டு, ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டை பற்றி பார்த்துட்டோம்ல முன்னாடியே, நாம் திரும்பலாம் சொல்ல வேண்டாம். 67 அடுத்து பாருங்க. கத்தார் தேசிய வங்கியில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்களாமா? பயோமெட்ரிக். பயோமெட்ரிக்னா புரியுதா? அவங்களுடைய கட்டை விரல், கண், கைரேகை இருக்குல்ல, அப்புறம் கண், இதெல்லாம் பார்த்துட்டு தான் கொடுக்கும் நீங்கள் தானே அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ண முடியாது, தப்பு யாரும் ஏமாற்ற முடியாது. அந்த மாதிரி பேடிஎம். பேடிஎம் இருக்கா? இருக்குது தானே? பேமெண்ட் பேங்க், அதான் பேடிஎம் ஆகும். 2015 கொண்டு வராங்க. உரிமை வழங்கியது யார்? ஆமாம், விஜய் சர்மா கேல்கர். 51% பங்குகள். 197 கம்யூனிகேஷன்.
39% பங்குகள் மற்றும் 197 கம்யூனிகேஷன் துணை நிறுவனத்தில் 10% பங்குகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாம். சரியா? யார்? விஜய் சர்மா. அப்போ பெரிய மேஜர் யார்? இவன் எடுக்கிறது தான் முடிவு. எந்த ஆண்டு? யாரோட ஒப்புதலோடு ஆரம்பித்தாங்க? பேடிஎம்னா ஃபுல் ஃபார்ம் என்ன? இதெல்லாம் கேட்பாங்க. பற்று அட்டை, கடன் அட்டை, இதுக்கெல்லாம் இனிமேல் இப்போ வேலை இல்லை. இனிமேலாம் ரூபாய்க்கே வேலை இல்லாமல் போயிடும். சரியா? எப்படி? எல்லாம் டிஜிட்டலில் மாறிடும். இப்போ நான் போகிறேன், வேலை செய்கிறேன், 10,000 சம்பளம் என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். 10,000 கிரெடிட் அப்படின்ட்டுருவோம். நான் போய் ஒவ்வொரு பொருளாக வாங்குகிறேன், அவனுக்கு என்ன பண்ணிடுவேன்? பே பண்ணிடுவேன். யூபிஐயில் பே பண்ணிகிட்டே வருவேன். பணம் குறைஞ்சிட்டே வரும், தீர்ந்து போயிடும் ஒரு ஸ்டேஜில். திரும்ப அடுத்த மாதம் சம்பளம் வாங்கினா இப்போ நம்பர் மட்டும்தான் ஆட் ஆகும் என் அக்கௌண்ட்டில், நோட்டே இருக்காது. அப்படி நாடு இருக்குது. சுவிட்சர்லாந்தில் ஆல்ரெடி வந்துருச்சு. ஏதோ ஒரு படம் பார்த்தனே, ஒரு சிப்பு மாதிரிலாம் வச்சு விட்ருவாங்க, பணம் ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த நம்பர் தெரிஞ்சுச்சுன்னா அவன் இறந்து போயிடுவான். அப்படி ஒரு படம் வந்துச்சு. என்கிட்ட உள்ள அந்த லைஃப்பை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். அது அந்த நம்பர் தீர்ந்துச்சுன்னா அவன் இறந்து போயிடுவான். அப்படி ஒரு படம் இருந்துச்சு தான். ஏதோ ஒன்று வந்துருக்கு தான். அந்த மாதிரி பணம்லாம் இருக்காது என்ன ஃபியூச்சரில். ஆமாம், பற்று அட்டை. டெபிட் கார்டு. உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, நீங்கள் ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, சரியா? அந்த கார்டை ஸ்வைப் பண்ணிங்கனாக்கா உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து யாருக்கிட்ட இருந்து அந்த பொருளை வாங்குறீங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும். பழைய கதை இதெல்லாம். இப்போ யூபிஐ அதுக்கு மேலே அட்வான்ஸ் போயிடுச்சு. எதுவுமே தேவையில்லை, செல்ஃபோன் இருந்தால் போதும். ஆமாம் தானே? அதோட ஆரம்ப கட்டம் இதெல்லாம். இனிமேல் இதெல்லாம் ஃபியூச்சரில் இருக்கவே இருக்காது. கீரை வாங்க முடியலையா? அவங்க அட்வான்ஸாக மாறணும். பிச்சைக்காரம்மாலாம் கையில் வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது. பார் கோடு எடுத்துகிட்டு இதில் ஸ்கேன் பண்ணுப்பா, காசு இல்லைம்மா இந்தம்மா ஸ்கேன் பண்ணுமாங்குது. அந்த அம்மா இன்னும் எப்படி இருக்குது? அப்டேட்டடாக இருக்குது. இந்த அம்மா கீரைக்கார அம்மா அப்டேட் ஆகலை. அதான் அந்த டீ கடையில் போய் கேட்டேன். அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது சார் அப்படின்னா. உங்கள் பேரண்ட்டை கொடுங்க, அவன் எல்லாம் உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவான். சொல்லுங்கள். எதுக்கு? அவன் ஒரு மக்க சாம்பிராண்டி, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. சரியா? அவனை விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு டிஜிட்டல் இந்தியாலாம். அவனை வந்து வேகப்படுத்துகிறாங்க எல்லாம் கார்பரேட்டுக்காக. நான் பேர் வச்சுக்கிட்டான், அவ்வளோதான். அது மாதிரி அவனுக்குலாம் பொருளாதாரம்னா என்னன்னே தெரியாது. நீங்கள் சொல்கிறவனுக்கு சும்மாங்க ஸ்க்ரீனில் விர்ச்சுவல் ஸ்க்ரீனில் ஓடுது, வாசிப்பான். மைனே கானே கீனே மானேன்னு இருப்பான், அவ்வளோதான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் கார்பரேட்டோட லீலைகள். ஓகே, அதெல்லாம். அதே கிரெடிட் கார்டு, எப்பயும் கார்டெல்லாம் கிடையாது, எல்லாம் இப்போ ஆன்லைன்லேயே வந்துருச்சு. அதுவுமே உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்காது, நீங்கள் போய் ஒரு பொருள் வாங்குறீங்க, சரியா? உங்கள் சார்பில் வேறு ஒருத்தன் அதை பே பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அந்த டியூ டேட் இருக்கும், அந்த அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அதை கரெக்டாக ரீஃபண்ட் பண்ணணும். சரியா? இதனால் அவனுக்கு வட்டி கிட்டி எதுவுமே கிடையாது. கிரெடிட் கார்டை மாதிரி பெஸ்ட்டு எதுவுமே கிடையாது, கிரெடிட் கார்டை மாதிரி ஒஸ்ட்டும் எதுவுமே கிடையாது. கரெக்டாக டீல் பண்ணோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. சரியா? நிறைய சம்பாதிக்கலாம். அது வட்டிக்கு விட்றவங்களாம் என்ன பண்ணலாம்? 1 லட்சம் 10 லட்சம் எனக்கு கிரெடிட் லிமிட் இருக்குது, 10 லட்சத்தை எடுக்கிறேன், சரியா? ஒரு மாதத்துக்கு 10%. இந்த வட்டி விட்றாலும் அப்படி தானே விட்றாங்க. 10%, 5%, 5% விட்றான்னு வச்சுக்கோங்க வட்டிக்கு. அதுதான் ரிஸ்க்கு. நிறைய ஆசைப்பட்டீங்கன்னா ரிஸ்க் அதிகம். பேராசைக்குன்னா என்ன? அதான் எந்த அளவுக்கு நீ லாபம் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு என்னது ரிஸ்க்கு. சரியா? அப்போது 10 லட்ச ரூபா எடுக்கிறேன், எடுத்து 5% வட்டி கொடுக்குறேன். ஆனால் 3% கொடுவோமே, விட்டுட்டு கரெக்டாக வந்துருச்சு. 3% எவ்வளோமா? 1 லட்சம்னாக்கா 3000 ரூபா. 10 லட்சத்துக்கு எவ்வளோ? 30,000 ரூபா கொடுத்துட்டு கரெக்டாக வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க,
30,000 நான் 5 பைசா வட்டி கொடுக்க வேண்டாம். யாருக்கு? கிரெடிட் கார்டு கம்பெனிக்காரனுக்கு. 1,00,000 ரூபா எடுங்க, லிமிட் இருக்குது. மினிமம் அதில் 50,000 தான் ஸ்டார்ட் பண்ணுவான். அந்த மாதிரி எதுவும் எடுத்து ஏமாந்துடாதீங்க, போய் மாட்டிக்காதீங்க. அது கரெக்டாக டீல் பண்ண தெரியணும். சரி, அது மாதிரி அப்போ கொடுத்துருவா. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டேட்டில் கட்டினா போதும், இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. பட் ஒரு நாள் தள்ளி போனாலும் இந்த மீட்ரு வட்டி, அந்த வட்டி, செகண்ட் வட்டிலாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் போட்டு தள்ளிடுவான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அங்கே தான் பிரச்சனை. நீ கரெக்டாக கட்டிட்டு வந்தனா சூப்பர். ஆமாம். அதெல்லாம் இருந்தால் நான் எப்படி இருக்கேன்? நான் பர்ஃபார்மிங் அசெட். இப்போ பேங்க் இருக்கு இல்லையா, பேங்க்கில் இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. பேங்க்கு கடன் கொடுக்குறான். மாதம் மாதம் நீ என்ன பண்ணணும், வட்டியோட அசலையும் சேர்த்து கட்டிக்கிட்டே வருவீங்க. அப்படி தொடர்ந்து ஒரு 3 மாதம் நீ கட்டாமல் இருந்த, வட்டியை மட்டுமோ அல்லது வட்டி அசல் ஒரு பகுதியோ கட்டாமல் இருந்த அப்படின்னாக்கா, அது வந்துட்டு இப்போது நான் 3 மாதம் கட்டல, 5,000 ரூபா கட்டணும். 3 மாதம் 5,000 ரூபா நான் கட்டல. பேங்க் என்ன பண்ணுவான்னா, இதை வந்து அசட்டில் காட்டிகிட்டே வருவான். எனக்கு வர வேண்டியதானே பேங்க்கு, அசட்டில் காட்டிகிட்டே வருவான். 5,000 அசலில் காட்டிகிட்டே வருவான். நான் கடைசி வரைக்கும் கட்டலைனாலும் அது அசல்லையே கட்டிகிட்டு வருவான். ஆனால் இந்த பணம் அவனுக்கு கிடைக்குமா திரும்ப? ஆனால் கட்டலையே. கிடைச்சா கிடைக்கலாம், இல்லாட்டி இப்போ அவ்வளோதான். நான் திரும்ப கட்டினா தான் அவனுக்கு போய் சேரும். நான் தான் கட்டவே இல்லையே. அப்போ பேங்குக்கு என்ன அனுப்பிச்சிது, லாஸ் கணக்கு தான். ஆனால் அது அசட்டில் காட்டிகிட்டே வருவான். கடன் பெற்றோரை கணக்கு வழக்கில் பேலன்ஸ் ஷீட்டில் எதெல்லாம் கட்டுவீங்க? லைபிலிட்டிலையா? சொத்து அக்கௌண்ட்ஸ் முடிஞ்சவங்க பார்ப்போம். அவன் தான் கட்டவே இல்லையே, அதை எப்படி நான் சொத்தாக காமிக்க முடியும்? பேங்க்காரன் நான் கட்டவே இல்லை, பேங்க்காரன் எப்படியா சொத்தாக காட்ட முடியும்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டா? இது எதுக்கு போய் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் போய் வைக்கிறீங்க? லாஸ் கணக்கில் கொண்டு போய் காட்டணும். அதனால் அதுக்கு பேர் என்னது, நான் பர்ஃபார்மிங் அசட்டு. நான் பர்ஃபார்மிங் அசட். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்லாம் தப்பு இப்போ நடந்தது, அதை தான் சஸ்பெண்டில் கொண்டு போய் வைக்கணும். தெரியாமல் ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தது, என்னென்னு தெரில, அதை தான் அங்கே கொண்டு போய் வைக்கணும். இதுதான் கிளியராக தெரிஞ்சு போச்சு வராதுன்னு. அதனால தான் என்ன பண்ணுவான், நான் பர்ஃபார்மிங் அசட். இந்த கோஆப்ரேட்டிவ் எழுதுகிறவங்களாம் அது கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. செயல்படாத சொத்து இருக்குது, ஆனால் வருமா வராதான்னு தெரியாது. அதை தனியாக காட்டணும். சொத்து கணக்கில் நீ காட்டக்கூடாது, சரியா? நான் பர்ஃபார்மிங் அசட். பாருங்க, கடன் வாங்குபவர் தொடர்ந்து 90 நாட்களில் வட்டியோ அல்லது கடன் தொகையினை பகுதியாகவோ செலுத்தாமல் இருந்தால் அதை செயல்படாத சொத்து, என்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. என்பிஏ கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களாம் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இப்போ இனிமேல் உங்களுக்கும் கேட்பாங்க, ஏன்னா எக்கனாமிக்ஸ் தானே அது வெயிட்டேஜ். இவ்வகையான செயல்படாத சொத்துக்கள் நிதி நிறுவனங்களுக்கு மிக பெரும் பிரச்சனையாக இருக்கும். வருமானத்திற்கு கடனுக்கான வட்டியை சார்ந்தே இருக்கும். 10 லட்சம் கோடி இருக்காமா வங்கிகளில். மூலதன பற்றாக்குறை. மூலதன பற்றாக்குறைன்னா அர்த்தம் 10 லட்சம் கோடி கொடுத்துருக்கான் இந்தியாவில் பேங்க் எல்லாரும், அந்த பணம்லாம் வரல. வந்தால் தானே திரும்ப அடுத்தவனுக்கு கடன் கொடுக்க முடியும். இதெல்லாம் அரசாங்கம் கட்டுறாங்கன்றாங்க. என்பிஏ இருக்குல்ல, அதில் இப்போ அந்த கார்பரேட் கம்பெனி அடிச்சுட்டு போனால் தான் ஏகப்பட்ட பணம். தள்ளுபடி வேய்வர் பண்ணிவிட்டு அதுக்கு ரிபேட்டுன்னு அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் சரி தான். வங்கிகள் இணைப்பு நல்லா பார்த்தோம்ல. மொத்தம் எத்தனை பேங்க் இருந்துச்சு? நேஷ்னலைஸ்ட் பேங்க் எத்தனை இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ 12. அதுக்கு முன்னாடி 25, 21, 25 இருந்துச்சு. என்ன பண்ணாங்க, க்ளோஸ் பண்ணலை, எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி 12 பேங்க் ஆக்கி விட்டாங்க. இப்போ நேஷ்னலைஸ்ட் பேங்க் 12, ப்ரைவேட் பேங்க் மொத்தம் எத்தனை இருக்குது? இந்தியன்ஸ் ப்ரைவேட் பேங்க் தான் 21. 40 எது? ஃபாரினர்ஸ் பேங்க்கு மொத்தம் எவ்வளோ? 140 என்னமோ பார்த்தோமா? அதை எடுத்து பாருங்கள், நம்பர் எடுத்து பாருங்கள், கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அவன் நம்பர்ஸ் அதிகம்,
நேஷ்னலைஸ்டு பேங்கு கம்மியாயிடுச்சு. என்ன காரணம், என்ன பாலிசி? எல்பிஜி பாலிசி தான் காரணம். இணைச்சிருக்காங்க. எந்த வருஷம்? 2017 தான் அந்த வேலையெல்லாம். எல்பிஜி பாலிசி வேகமாக நடக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த 2017 மொத்தம் பைக்கானார் ஸ்டேட் பேங்க், ஜெய்ப்பூர் ஸ்டேட் பேங்கு, மைசூர் ஸ்டேட் பேங்க், ஸ்டேட் பேங்க்லேயே எத்தனை இருந்தது, பாட்டியாலா ஸ்டேட் பேங்க்கு, திருவாங்கூர் ஸ்டேட் பேங்க், எல்லாத்தையும் இணைச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்தூர் ஸ்டேட் பேங்கு, சௌராஷ்டிரா ஸ்டேட் பேங்க், எல்லாத்தையும் இணைச்சிருக்காங்க. $37 கோடி பேர் இருக்காங்களாமா எஸ்பிஐயில் வாடிக்கையாளர்கள். அப்போ இந்தியாவிலே பெரிய பேங்க் இதுதான், அதிக வாடிக்கையாளர் கொண்டது. பணச்சந்தையை தான் பேசி முடிச்சிட்டோமே முன்னாடியே. பண மதிப்பு நீக்கம். அதிக நீர்மத்தன்மை கொண்டதும் குறுகிய காலத்தில் முதிர்ச்சியுறுவதுமான நிதி கருவிகளை கையாளும் சந்தையை பணச்சந்தை. அதிக நீர்மத்தன்மைனா அர்த்தம் ஈஸியாக செலவு பண்ணுறது. குறுகிய காலத்து முதிர்ச்சின்னா என்ன அர்த்தம், நீ பணத்தை போட்டிருக்க, டெபாசிட் பண்ணியிருக்க, 2 மாதத்தில் கிடச்சிரும். அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க, 2 மாதத்தில் கிடச்சிரும், 1 வருஷத்தில் கிடச்சிரும். அதுதான் சொல்கிறாங்க. குறுகிய காலத்தில் முதிர்ச்சியும் நிதி கருவிகளை கையாளும் சந்தையை பணச்சந்தை. ஒரு நாள் முதற்கொண்டு 1 வருடத்திற்குள் முதிர்ச்சி அடையும் நிதி கருவிகள் இச்சந்தையில் கையாளப்படுகிறது. சரியா? இங்கு கையாளப்படும் நிதி கருவிகள் பணம் ஃபஸ்ட்டு, அது இல்லாமல் சரியா பணச்சந்தையில் அவங்களாம் இருப்பாங்க. அரசு பத்திரங்கள், வணிக பத்திரங்கள், அரசாங்கம் வெளியிடறாங்களா அது அரசு பத்திரம். வேறு பிஸ்னஸ் ஃபேம்லாம் வெளியிடறாங்கள அது வணிக பத்திரங்கள். அழைப்பு பணம், இது என்னன்னு தெரில, வைப்பு சான்று. எங்கேயாவது டெபாசிட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் வைக்கிறியா, அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம். அதுவும் பாண்டு தான், பேர் தான் வேறு. ஃபிக்ஸட் டெபாசிட் போய் வைக்கிற பேங்க்கில் உங்களுக்கு ஒரு பத்திரம் கொடுப்பான், அதான் வைப்பு சான்று. வங்கியாளர் ஏற்பு, இதுவும் பேங்க்கில் ஏதோ ஒன்று வாங்கியிருக்கான். மாற்றுச்சீட்டு, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோம்ல, கடன் வாங்குறவன் கடன் கொடுக்குறவனுக்கு எழுதி கொடுக்குறது மாற்றுச்சீட்டு. மறுவாங்கல் ஒப்பந்தம்னா மாற்றுச்சீட்டு நான் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன், நீங்கள் வேறு ஒருத்தருக்கு என்ன பண்ணலாம், எழுதி கொடுக்கலாம். அதெல்லாம் கருவூல உறுதிச்சீட்டு, ட்ரெஷரி பில்லுன்னு சொல்லுவாங்க. ஒரு 7 நாளில் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டு கடன் வாங்குவான் அவங்கள்ட்ட, மக்கள்கிட்ட. 7 நாள் 14 நாள் அந்த டைம் இருக்கும், 2 வாரம் தான் நினைக்கிறேன். அப்போ ட்ரெஷரி இருக்குல்லையா, அரசாங்கத்தினுடைய கருவூலம், நம்ம பொதுமக்கள்கிட்ட வெரி ஷார்ட் பீரியடுக்கு கடன் வாங்குவோம், அதான் ட்ரெஷரி பில். கருவூல உறுதிச்சீட்டு, அப்புறம் அந்நிய செலாவணி, இவை அனைத்தும் 1 வருடத்திற்குள் முதிர்ச்சி அடையும் வகையிலான குறுகிய கருவிகள். ஓகேவா? இதெல்லாம் கேட்பாங்க, இதில் எது குறுகிய கருவிகள், எது பணச்சந்தையில் எதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்பாங்க. எதெல்லாம் வராது அப்படின்னு. இதெல்லாம் 1 இயருக்குள்ளே முதிர்ச்சி அடையணும். பாண்டு 1 இயருக்கு மேலே போச்சு, 5-20 வருஷம் வரைக்கும் உள்ள பாண்டெல்லாம் இதில் வராது, அது லாங் டேர்ம். இந்திய ரிசர்வ் வங்கி, வணிக வங்கிகள், மேம்பாட்டு வங்கிகள், டெவலப்மெண்ட் பேங்க், வட்டார வளர்ச்சி வங்கிகள், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸு, வெளிநாட்டு வங்கிகள், இதர அமைப்பு சாரா நிதி நிறுவனங்கள் ஆகியன குறுகிய கால நிதியை பணச்சந்தையில் அளிக்கிறது. பேங்க் எல்லாரும் பார்த்தோம் இல்லையா, பணச்சந்தைன்னு பார்த்தோம்ல, அங்கேயே பணச்சந்தை ஃபஸ்ட் நாளே பார்த்தாச்சு. பணச்சந்தைனா என்ன, அதில் யார் வருவாங்க, எல்லா பேங்க்கும் வருவாங்க. அதில் யார் ஆர்பிஐ, கமர்ஷியல் பேங்க்கு, டெவலப்மெண்ட் பேங்க்கு, வட்டார வளர்ச்சி வங்கிகள், வெளிநாட்டிலேருந்து வந்த வங்கி, இதர அமைப்பு சாரா நிதி நிறுவனங்கள். யார் அமைப்பு சாரா நிதி நிறுவனம், மணி லெண்டர்லாம் இருக்காங்கள்ல அவங்க. மூலதன சந்தை, இதெல்லாம் வந்து என்னது, நீண்ட காலம் ஷேர் மார்க்கெட்டு, நீண்ட கால பத்திரங்கள், அதெல்லாம் நீண்ட கால நிதி கருவிகளை வாணிபம் செய்யும் சந்தை இது. உற்பத்தி நோக்கில் நிறுவனங்கள், அரசுக்கு, நிறுவனம் மட்டும் இல்லை அரசுக்கு தேவைப்படும் நிதியினை திரட்டும் இடமாக மூலதன சந்தை. ஷேராக வாங்கலாம், அல்லது பாண்டு வெளியிட்டு கடன் வாங்கலாம், டிபெஞ்சர் வெளியிட்டு கடன் வாங்கலாம். எவ்வளோ நாளைக்கு, நீண்ட காலத்துக்கு. ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியதை கடைசியில் வந்து சொல்கிறானுங்க. சரி, மூலதன சந்தையில் பயன்படும் பாரம்பரியமான நிதி கருவிகள், கடன் பத்திரம், ஈக்விட்டி ஷேர், சம பங்குகளாமா, என்னது சொல்கிறது, கம்மா போட்டுக்கோங்க. ஈக்விட்டி ஷேர் இருக்குல்ல, நேற்று பார்த்தேன் 2 வகையான ஷேர், ஈக்விட்டி ப்ரிஃபரன்ஸ். இது ஈக்விட்டி,
ஈக்விட்டி ஷேர்னால் யார் வேணாலும் முதலீடு பண்ணலாம். ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்னா யார் முதலீடு பண்ண முடியும்? அவன் எம்ப்ளாயி அல்லது ஆல்ரெடி ஷேர் ஹோல்டராக இருக்கணும். அந்த மாதிரி சொல்லியே வெளியிடுவான், அவன் மட்டும்தான் முதலீடு செய்ய முடியும். அதுக்கு பேர் என்னது? ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ். அது பொதுமக்கள் வாங்க முடியாது. அதை மேற்கூறியவையுடன் அந்நிய செலாவணி, முன்பேற வர்த்தகம், ஆப்ஷன்ஸ், முன்பேற வர்த்தகம், இதர கடன் சாதனங்களும் அடங்கும். எல்லாமே அந்த ஷேர் மார்க்கெட்டில் வருதில்ல, அதெல்லாம். இச்சந்தையில் தனி முதலீட்டாளர்கள், நிதி நிறுவனங்கள், நிதி கழகங்கள், வங்கிகள், அரசு பங்கு சந்தைகள், தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்டவை உறுப்பினர்களாக வருது. எதில்? மூலதன சந்தையில். வங்கிகளும் வரவும், ஏன்னா நீண்ட கால கடன் கொடுக்குறானா, என்னது வீடு கட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் கொடுக்குறானா, அதெல்லாம். கடன் அளிப்பவர்கள், கடன் பெறுபவர்கள் மற்றும் வசதி செய்யும் நிறுவனங்கள் 3 வகையில் பிரிக்கலாம். கடன் அளிப்பவர் என்ன பண்ணுறான்? பொதுமக்கள், இவங்களாம். பங்குச்சந்தையெல்லாம் யார்? வசதி செஞ்சு கொடுக்குறான். பங்குச்சந்தையில் ஷேர் வச்சுருக்கிறவன் அல்லது பாண்டு வச்சுருக்கிறவன் விற்கலாம், பாண்டு தேவைப்படுறான் வாங்கிக்கலாம். அந்த வசதியை செஞ்சு கொடுக்குறோம் தான் யார்? ஷேர் மார்க்கெட். அதெல்லாம் சொல்கிறாங்க. அதை விட்டுருங்க. பண மதிப்பு நீக்கம், ஏதோ உத்தமன்னு சொல்கிறதுக்காக பண்ணுறானுங்க கதை. ரைட். எப்போ அதை நீக்கினானுங்க? நவம்பர் 8, 2016. ஆயிரக்கணக்கான பேர் செத்து போயிட்டாங்க. 1000, 500 நோட்டை பேன் பண்ணிட்டானுங்க. கருப்பு பணத்தை ஒழிப்பது எங்கே ஒழிஞ்சிருக்கு? இப்போ தான் கருப்பு பணம் அதிகமாக இருக்குது. லஞ்சத்தை தடுத்துவிட்டாங்களாமா. தீவிரவாதத்துக்கு பணம் செல்வதி கதை. அவனுக்கு ஆனாவுன்னா தீவிரவாதியை பிடிச்சிக்குவானுங்க. எலெக்ஷன் வந்தால் தீவிரவாதியை சுட்டுக் கொள்வானுங்க. அங்கே சுட்டா அங்கே சுத்தாமா. சத்தீஸ்கரில் எங்கேயும் 5 தீவிரவாதியை நக்சலைட்டை கொண்டுட்டானுங்களா. அங்கே எதுவும் எலெக்ஷன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். போன வாரமா? ஆமாம். கள்ளப்பணத்தை தடுப்பதாமா. ஆமாம், கள்ளப்பணம் தடுத்துட்டானுங்க. இப்போ தான் கள்ளப்பணம் அதிகமாக இருக்குது. ஒரு வங்கி என்பது நிதி நிறுவனம். அங்கே இருக்கிறதுல மோஸ்ட் அப்ராப்ரியேட் தான். சேவை தான். என்ன சேவை? நிதி வழங்கக்கூடியது. ஒரு வணிக வங்கி செய்யும் சேவை. நிறைவு. வணிக வங்கிகளின் பணிகள் 2 பெரும் பிரிவு. இரு பெரும் பிரிவு. கடன் கொடுக்கறது, டெபாசிட் வாங்குறது, அதான் 2 பிரிவு. அது என்னது? முதன்மை பணிகள். வங்கி கடன் என்பது எதை குறிக்கிறது? கடன் பணம், முன்பணம் ரெண்டுமே. கடன் உருவாக்கம் என்பதன் பொருள். கடன் முன்பணம் பெருக்கம் தான் கடன் உருவாக்கும். வங்கியிலா நிதி நிறுவனங்கள் டேஷ் டேஷ் வைத்திருப்பதில்லை. வங்கி உரிமம். வங்கியிலா நிதி வங்கி உரிமம் வச்சிருக்க மாட்டாங்க. மைய வங்கி நாட்டின் டேஷ். பணவியல் அதிகார அமைப்பு. அதானே பார்த்துக்கணும். வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது. கடைசி நேரத்தில் உதவும் உற்ற நண்பன் என்ற பணியை செய்வது. இந்தியாவில் மைய வங்கி. ஒரு நாட்டில் வங்கி விகிதம் என்பது பேங்க் ரேட்டு. வட்டி வீதமா? மறு தள்ளுபடி செய்வது. மாற்று சீட்டுலாம் சொன்னாலும் வாங்குவான்னு பார்த்தோம்ல, அது. ரெப்போ விகிதம் என்பது ஓகேவா? ரிசர்வ் பேங்கு
வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும். அதுக்கு என்ன வட்டி வீதம். நெறிமுறை தூண்டுதல். அது வேண்டாம், ரொம்ப இது தூண்டுதல் நடவடிக்கை. நெறிமுறை தூண்டல். விவசாய மறுநிதி மேம்பாட்டு கழகம். அதான் குலோசே பண்ணியாச்சு, அதையும் பேசுகிறானுங்க. ஜூலையா 1 3 நபார்டு வங்கி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? ஏற்றுமதி இறக்குமதி வங்கி துவங்கப்பட்டது. எல்லாமே 82 தான். மார்ச்சா? செக் பண்ணி பாருங்க. மாநில நிதி கழகம் எந்த சட்டத்தின் கீழ் துவங்கப்பட்டது? இந்திய அரசா? மாநில நிதி கழகமா? அதை செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். பணவியல் கொள்கையை வடிவமைப்பது. நிகழ்நிலை வங்கியகம் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிகழ்நிலை ஆர்டிஜிஎஸ்ஸா? இதுவா? ஏப்ரல். ஃபினான்சியல் இயர் ஸ்டார்ட் ஆகுதா? அப்படி வச்சுக்கணும். ஏடிஎம் என்பதன் விரிவாக்கம். ரைட். 2014 பண மதிப்பு நீங்கள் எந்தெந்த மதிப்புக்கு? ஆன்சர் இங்கே கொடுத்துட்டான். செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக நம்ம போட்டதெல்லாம் பார்த்துக்கோங்க. எத்தனாவது கொஸ்டின்? 15. அது எதில் பார்த்தீங்க? கூகுளை விட்டுருங்க. ரைட்.